இந்த காலமரத்திற்கான காரணங்கள் ஒரு வெளியீடாக முழுமையாக மக்கள் கைகளில் கிடைக்காத உள்ளடக்கங்கள் இன்றைய சமகால அரசியலில் பல்வேறு விதங்களில் பிரதிபலிப்பதை கருத்தில் கொண்டு மலையக மக்களினுடைய வரலாறு 200 ஆண்டுகள் இங்கு வெட்டியுள்ள இந்த நிலையில் இந்த காலகட்டத்திலும் அந்த மக்களினுடைய அவலங்களையும் வரலாற்றையும் சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் நாங்கள் இருக்கின்ற அந்த காரணத்தினால் இது சம்பந்தமாக இந்த நூலை பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என்னுடைய தோழர்கள் அச்சிட்டு, ஆனால் அதை சரியாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான ஒரு தடங்கலான நிலையில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலை தான் என்னோடு தொடர்பு கொண்டு இதே போன்ற இன்னும் பல தோழர்களோடு தொடர்பு கொண்டு இந்த நூல்கள் அச்சிடப்பட்டு ஒரு இடத்திலே அப்படியே இருக்கின்றன, இதை எந்த வகையிலாவது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், காலத்தின் தேவை. ஆகவே அதற்கான உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அந்த நூலை முதல் யாழ்ப்பாணத்தில் வெளியிடுவதாக இருந்து அந்த முயற்சி கைகூடவில்லை. பின்பு திருவண்ணாமலை இப்படி பல்வேறு இடங்களில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அதை முழுமையாக செய்து முடிப்பதற்கான சூழல் அமையவில்லை. ஆகவே சிறு அளவிலாவது முதலாவது முயற்சியாக நாங்கள் இதை இந்த மட்டக்களப்பு மண்ணில் முதல் அறிமுகமும் வெளியீடுமாக செய்வதற்கு நாங்கள் எடுத்த முயற்சியினுடைய ஒரு விளைவுதான் இன்று நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். வாழ்நிலைகள் வேறு நிலைகள் இருந்தபடியால் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களோடு சொல்ல முடியாது. அத்தோடு வளமையை போல இந்த நூலை வெளியிட்ட அமைப்பினருக்கும் எனக்கும் ஒரு நீண்ட கால நட்புறவு இச்சவரை நிலவுகிறது. முதலாம் கட்ட தலைமையிலிருந்து இறுதி தோழர்கள் வரை பல எனது நண்பர்கள். இந்த அமைப்பு பற்றிய நல்ல எண்ணங்கள் என்றும் என் மனதில் உள்ளது. ஜனநாயக பண்புகள் நிறைந்த ஓர் அமைப்பு இதுவாகும். இந்நூலை எழுதிய நூலாசிரியர் எனக்கு நன்கு பழக்கமானவரும் நெருக்கமானவரும். ஒரு கட்டத்தில் ஒரே அரசியல் கட்சியில் இயங்கியவர்கள். எனது திருமண பதிவில் ஒரு சாட்சியவர். நான் கற்ற பாடசாலையில் முன்னாள் ஆசிரியர், சிறை நண்பர் வேறு. இந்நூலில் பேசும் மக்களுடன் இரண்டரை கலந்து 20 வருடங்கள் வாழ்ந்தவன். 1983 தொடக்கம் 2003 வரை. ஆனாலும் இன்றும் அந்த மண்ணுடன் உறவை தொடர்பவன். அதனால் நானே மட்டக்களப்பில் மலையகம் விடுமுறை நடத்தியவன். இன்று வரையும் மலையகம் பற்றியும் பேசியும் எழுதியும் வருவான். அந்த வகையில் இந்நூல் பற்றி பேச முனைவது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஈழப் போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தோற்றம் பெற்றன. இவைகளுள் ஒரு அறிவு பார்வை கொண்ட அமைப்பு இதுவென்பேன். பல்வேறு பெயர்களில் பல அமைப்புகளை உருவாக்கி பல்வேறு நூல்களை, சங்கிகளை, பத்திரிகைகளை வெளியிட்டு மக்கள் அரசியல் மயப்படுத்துவதில் ஈடுபட்டவர்கள். மலையகத்தில் 30 இயக்கங்கள் அளவில் செயற்பட்டிருக்கின்றன. என்னிடம் அந்த பெயர் பட்டியல் உள்ளது. அவர்களில் பல அமைப்புகள் மலையகத்தை நிதி சேகரிக்கும் தளமாகவும் போராட்டத்துக்கு ஆட்களை திரட்டும் களமாகவே பயன்படுத்த முனைந்தனர். அவர்கள் யாரிடமும் மலையகம் பற்றிய பார்வையோ தெளிவோ வேலைத்திட்டமோ இருக்கவில்லை. அந்த குறைபாடு ஈரோஸ் அமைப்பினரிடம் இருக்கவில்லை. அவர்களின் தலைமைத்துவம் தொடக்கம் அனைவரிடம் ஒரு தெளிவான பார்வை இருந்தது. தோழர்கள் ரத்தின சபாபதி, பாலகுமார், சின்னபாலா உட்பட அனைவரிடமும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அது இன்றைய சூழல் பொருந்துமா என்பது வேறுபடை. மலையகம் பற்றிய பார்வை தொப்புக்கொடி உருவான தமிழகத்திலே இல்லாத தமிழகத்திலே 1984 இந்நூல் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது பெரிய விடயம். இது உதாரணங்களை சொல்லலாம். தமிழகம் பற்றி மலையம் பற்றி தமிழகத்தில் பார்வை இல்லை என்பதற்கான ஒரு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதியை மலையத்தில் சேர்ந்த ஒரு குழுவினர் சந்திக்க சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பேச முனைய மலைய தமிழர்களை பற்றி பேச வாயை திறக்க அவர் கேட்ட ஒரே கேள்வி, மலேசிய தமிழர்களா என்று திருப்பி கேட்டாராம் அந்த தமிழின தலைவர். என்றால் அவரிடம் மலைய மக்கள் பற்றிய பார்வை எவ்வாறு இருந்தது. அதே மாதிரி இந்த மாண்டத்தில் ஒன்று கூட நிகழ்வுக்கு திருமாவளவன் இலங்கைக்கு வந்திருந்த வேளையில் இலங்கையிலே மலையகத்தில் திரட்சியாக மலைய தமிழர் வாழ்வதை பற்றி அவருக்கு தெரியாது. அவரை அழைத்து போய் மலையத்தை சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வடகிழக்கு தமிழர்களை தெரிந்த அளவுக்கு மலைய தமிழர்களை தமிழகம் அறிந்திருக்கவில்லை. அந்த வகையில் இந்நூல் தமிழகத்தில் ஒரு அறிமுகத்தை வழங்கியிருக்கிறது. 40 வருடங்கள் தாண்டியும் இந்நூலின் முக்கியத்துவம் இன்னும் குறையவில்லை என்பது இந்நூலின் கனதியை எமக்கு உணர்த்தி செல்கிறது. இது ஈழவர் ஆய்வு நிறுவனம் ஈரோஸ் வெளியீடு மோகன்ராஜ் எனும் புனைப்பெயரில் B.A. காதரால் இந்த அமைப்பின் வேண்டுகோளுக்கு அமைய எழுதி கொடுக்கப்பட்ட நூல். 40 வருடங்கள் தாண்டி 2ஆம் பதிப்பாக
எவ்வித மாற்றங்களும் இன்றி அப்படியே அதே வழியில் அதே ஆற்றலுடன் வெளிவந்திருக்கிறது. இதற்கிடையே காதர் அவர்கள் சிற்சில மாற்றங்களுடன் இரு பதிப்புகளை செய்துள்ளார். அப்படி பார்த்தால் இது 4வது பதிப்பு. இந்நூலின் முக்கியத்துவம் தற்போதும் உணரப்படுவதன் வெளிப்பாடே. அந்த சின்ன ஒரு இது பழைய இது இவர்கள் 2ஆம் பதிப்பு புத்தகம், இது இவர்களுடைய 1ஆம் பதிப்பு புத்தகம். அப்பொழுது இல்லை நாங்கள் தேடி போட்ட கோப்பில் வாசித்தோம். இது காதர் மாஸ்டர் போட்ட புத்தகம். அவர் 2 பதிப்பு போட்டிருக்கிறார். மொத்தம் 4 பதிப்புகளை இந்த நூல் கண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதனுடைய பெருமதிப்புறையவில்லை. மலையகம் பற்றி எழுத முனைவோர் பேச முனைவோர் எல்லோரும் இந்நூலில் ஏறி நின்றே தொடர்ந்து பயணிக்க வேண்டிய நிலை. மலையக ஆய்வு முயற்சிகளில் ஈடுபடுவோர் இந்நூலை கடக்காமல் செல்ல முடியாது என்பதே இவ்வாறான ஒரு ஆய்வின் முக்கியத்துவம். அந்த முக்கியத்துவத்தை ஈரோஸ் அன்றே உணர்ந்திருந்தது. அவர்களின் வற்புறுத்தல் இருந்திருக்காவிட்டால் ஆசிரியரால் இந்நூல் எழுத சாத்தியப்பட்டு போயிருக்கும் என்பதே சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இன்று பலருக்கு நடிசையரை பேசலாம் என்று அப்படி இல்லை. அவர் காணாமல் போயிருந்தால், மறைக்கப்பட்டிருந்தார். மலையகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகும். மலையக அரசியல், தொழிற்சங்க, இலக்கிய, பத்திரிகை முன்னோடி அவர். அவரின் மனைவியும் ஒரு இத்தகையவரை. மலையகத்தின் 1வது மக்கள் பிரதிநிதியும் அவர்தான். இதில் இந்த அளவுக்கு அந்த நடிசையரை நினைவு கூர்ந்தது ஒரு பெரிய ஒரு விடயம். நான் அந்த புத்தகத்தில் பார்த்த ஒரு எனக்கு தெரியும், பழைய புத்தகத்தில் அந்த பகுதியில் இல்லை. இந்த நடிசையரை பற்றி 80களில் சாரநாடன் எழுதிய பிறகுதான் மலைசேரை பற்றியோடு திரும்பி பார்த்தார்கள். அதை மலையகத்திலே இருந்த அரசியல் தலைமைத்துவங்கள் விரும்பவில்லை. அந்த நூல் வந்து சாகித்ய மண்டல பரிசு கிடைத்த போதும் கூட கலைஞர் தொண்டமானவர்களால் அதுக்குரிய தடை விதிக்கப்படாது. பரிசு கொடுக்கக்கூடாதுல நடிசையை பற்றி பேச முடியாது. அந்த 80களுக்கு இருக்கின்ற காலத்தில் 90களுக்கு அந்த காலம் வருகின்ற வரை 1984ஆம் ஆண்டு இந்தியாவில் தமிழகத்தில் வருகின்ற வரையில் இந்த நூல் அரசியலுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விடயமாக நான் இதனை கருதுகிறேன். இதிலிருந்து எனக்கும் மலையத்துக்குமான உறவு, எனக்கும் ஈரோஸுக்குமான உறவு, ஈரோஸுக்கும் மலையத்துக்குமான உறவுகளை புரிந்திருக்கின்ற நம்புகின்றேன். மலையகத்தோட பலர் எனக்கு மிக நெருக்கமானவர்கள். 20ஆம் நூற்றாண்டில் நவீன அடிமைத்தனம். இது மலைய மக்களின் வரலாற்றை ஆய்வு ரீதியான தகவலுடனும் கண்ணோட்டத்துடனும் பேசும் ஒரு நூல். நவீன அடிமைத்தனம், நவீன அடிமைகள் என்றாலும் இது பொருந்தும். அண்மை காலம் வரை அங்கு இதுவே நிலைமை. இந்நூல் 6 காலகட்டங்களை 4 புள்ளிவிவரங்களும் கூடிய பின்னிணைப்புகளையும் கொண்டிருக்கிறது. கோப்பிக்காலம், தேயிலை காலம், மலைய மக்கள் நிலைபெறுங்காலம், சுதந்திரத்துக்கு பின் 71 வரை அரசுடைமையாக்களும் இனோடு ஒடுக்குமுறையும், ஜூலை கலவரம் என்று 6 காலகட்டங்களை வரையறை செய்து 3 காலகட்டங்களை மிக விரிவாக பேசுகிறது. கோப்பி காலகட்டம் 1823 தொடக்கம் 1880 வரை. 1823 கம்பளை சிங்கம்பட்டி என்ற இடத்தில் கேப்டன் ஹென்ரிக் போர்ட் என்பவரால் 14 இந்திய தொழிலாளர்களையும் சில சிங்கள் தொழிலாளர்களையும் பயன்படுத்தி தொடங்கப்பட்டது. உண்மையிலே அந்த மலைய மக்களோட வருகை என்பது அந்த 1823ஆம் ஆண்டு தான் முதல் நிகழ்கிறது சிறிய அளவில். அவ்வேளை உள்நாட்டு நிலைமைகள் அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. கண்டி உட்பட இலங்கை முழுவதும் ஆங்கில ஆட்சியங்கள் கொண்டு வரப்பட்டவையும் கண்டியான சூழ்நிலை கிளைமேட் வந்து கோப்பிச்சைக்கு ஏற்றதாக இருந்தது. கண்டி ராட்சியத்தின் வெள்ள சென்ற பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரம் அடக்கப்பட்டு ஒரு அரசியல் சாதகமான சூழல் நிலவியது. ஐரோப்பியர் நிலங்களை வாங்கலாம் என்ற சட்ட நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னுக்கு அந்த சட்டங்கள் காணியை வாங்குகின்ற சட்டம் ஐரோப்பியர் வழங்கப்படவில்லை. கண்டியுடைய காலகட்டத்தை ஊக்குவிப்பதற்காக சில சாதகமான திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். ஆகவே வந்தது. முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க பல சலுகைகள் வழங்கப்பட்டது. இவ்வாறு கோப்பிக்கான அகநிலை காரணிகள் எல்லாம் சார்பாக அமைய, சர்வதேச சூழலும் சாதகமாக அமைய, இந்த சூழலில்தான் இந்திய தொழிலாளர்கள் முதல் வரிசை அமைகிறது. இவர்களின் தொடக்கமே துயரமானது. ராமேஸ்வரத்துக்கும் தட்டைப்பாறைக்கும் தங்கள் ஊர்களிலிருந்து நடந்து வந்தனர். அவ்வாறே இலங்கைக்கு தலைமன்னாரிலும் அரிப்புத்துறையிலும் வந்திறங்கி வனாந்தரங்களூடாக மாத்தளை வழியாக மலைநாட்டை வந்திருந்தனர். இடையில் பல இழப்புகளை சந்தித்தனர். அது மிகப்பெரிய மலேரியா நோய்களும் பாம்பு கடி போன்றவற்றாலும் அவர்கள் அதெல்லாம் மீறித்தனவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் அங்கிருந்து அந்த மக்கள் கூட்டத்தை திரட்சியாக கொண்டு வரக்குள்ள அவர்கள் மிக சில விடயங்களை நாசுக்கா கையாண்டார்கள். ஒன்று, கல்வி அறிவற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சாதி ரீதியாக பின்தங்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பேச்சியற்ற தொழிலாளர்களாக இருந்தார்கள். பாமரர்களாக இருந்தார்கள். அதே போல அவர்களை கண்காணிக்கிறதுக்கு, அவங்களை மொனிட்டர் பண்ணுறதுக்காக கல்வி அறிவு உள்ளவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் உயர் சாதியினராக இருந்தார்கள். இக்காலத்தில் அங்கே பெரிய கண்காணி என்ற ஒரு அங்கே ஆதிக்க நிலை பெறுகின்ற மலையத்தில் பார்க்கின்றவரை அவர்கள் அந்த சமூகத்திலே உயர் சாதி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல அவர்களுடைய பிள்ளைகள் தான் அங்கே ஆங்கில கல்விக்கு உரியவர்களாக
மாற்றப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த பொதுவாக தோட்டத்துறை இப்படித்தான் இருக்கும். அடிமை மனோபாவம் கொண்ட உழைப்பை தரக்கூடிய நவீன அடிமைகளையே அங்கே எதிர்பார்த்திருப்பார்கள். தோட்டத்தில் அங்கே இன்றைக்கும் அந்த நடைமுறை தோட்டங்களுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கின்ற வழியில் இருக்கும். இங்கே வடகிழக்கிலிருந்து போகின்ற ஆசிரியர்கள் இன்றைக்கும் சொல்லுவார்கள், அந்த மலைநாட்டு மாணவர்களை மதிக்கிறது போல கௌரவம் தர ஒருவர் அங்கும் இல்லைன்னு சொல்லி. உண்மையிலே என்னன்னு சொன்னால் இந்த அடிமைத்தன மனோபாவத்துடைய தொடர்ச்சி தான். சைக்கிள் ஓடி போகிறவனும் இறங்கி நிற்பான், இப்படி கையை காட்டி கொண்டு நிற்பார்கள். அது அவர்களுடைய அந்த அந்த அப்படித்தான் அவர்கள் தொழிலாளர்களாக வைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், புறக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். கம்பட தோட்டம் வந்து அமைச்சர் தொண்டமானுக்குரிய தோட்டம். அந்த ஆனால் தான் அவருக்கு பெரிய ஆசிரியர் மிகப்பெரிய தொழிற்சங்கத்தின் தலைவர். அந்த காரியாலயத்துக்கு போவதாக இருந்தால் சிற்பக்கலை வச்சு போனால் அதுக்குள்ள அப்படி போகணும். என்ன தொழிலாளர் தலைவராக இருந்து கொண்டு தொழிலாளர்கள் கொடுக்கின்ற மரியாதை தான் அந்த அடிமத்திய மனோபாவம் அப்படி தான் இருந்தது. ஆகவே அதாவது நவீன எதிர்பார்த்தார்கள். அவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு பொது வாழ்விலோ அரசியலோ கலக்காமல் இராணுவ நிர்வாகம் போல தோட்ட நிர்வாகம் இருந்தது. அது கோப்பி காலத்தில் தொடங்கிய ஒரு தன்மை அது அண்மை காலம் வரையில் அங்கே அந்த நீடித்தது. ஒரு தோட்டம் என்பது ஒரு இராணுவமயமாக்கல் தான். அங்கே தனிமைப்படுத்தப்பட்டுத்தான் இருக்கும். தோட்டத்துக்கு தேவையான எல்லாம் அங்கே வழங்கப்படும். பாடசாலைகளை கல்வியை தவிர கோயில் இருக்கும், சங்க கடைகள் எல்லாம் இருக்கும், சாமான் எல்லாம் கொடுப்பார்கள், சாராயமும் கிடைக்கும். யாரும் வெளியாக போக முடியாது. உங்களுக்கு பல பேர் தோட்டங்கள் தெரியும் நினைக்கிறேன், மலையத்தில் வெளிசலாக்களுக்கு தெரியும். தோட்டங்களுக்குள் நாங்கள் யாரும் போக முடியாது. நாங்கள் போய் உடனத்தில் உடனடியாக தகவல்கள் தோட்ட சுற்றுநெருக்கு போய்விடும், சுங்குட்டலிருந்து குளிசிக்கு போய்விடும். அந்த அளவுக்கு அந்த தோட்டம் என்பது ஒரு கண்காணிப்பான ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்பை கொண்டிருந்தது. அதேபோல தொழிற்சங்கம் சாராதவர்கள் யாரும் அந்த தோட்டத்துக்குள் எந்த சமூக சேவைக்கு செல்ல முடியாது, அரசியல் செல்ல முடியாது. சந்திரசேகர் அவர்கள் மலைய மக்களுடைய துறைகள் 89ஆம் ஆண்டு தோட்டங்களுக்கு போகின்ற வகையில் கேட்ட பூஜை போட்டு உள்ள விடலை. ஏனென்று சொன்னால் தொண்டமானுடைய கட்டளை துறையினூடாக வந்தது. இவர்கள் வந்திருந்தால் அவர் இப்போ தொழிற்சங்கம் இல்லை, அங்கத்துவர் இல்லை. அப்போ அவர் புலோட்டில் இருந்து கொண்டு கேட்கிறார். அவர் உள்ளுக்குள்ள விடமாட்டா தொழிற்சங்கம் வந்த தொழில் இல்லாத வழியா. அதுக்கு பிறகு அவரும் தொழிற்சங்கத்தை தொடங்குகிறார் என்றால் அந்த தோட்ட கட்டமைப்பு என்பது கடைசி வரையும் இருக்கும். நான் அங்கே போயிட்டு வந்தாலும் கூட உடனே தகவல் அங்கே போகும். அங்கே முன்னுக்கு எப்படியோ அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான தன்மை இராணுவ நிர்வாகம் கட்டமைப்பு இருந்தது. இது எல்லா காலங்களிலும் நிகழ்ந்தது. அண்மை காலம் வரை ஒளியாத தோட்டங்கள் செல்ல முடியாது. இப்படிப்பட்ட கோப்பி காலம் 1870ஆம் ஆண்டு இலை சுருட்டு நோயினால் வீழ்ச்சியை சந்தித்தது. அது முடிவுக்கு வந்தது. ஆகவே அந்த இதுக்கு மாற்றீடாக கரும்பு, தென்னை, கொக்கோ, சிங்கோனா, தேயிலை, ரப்பர், இண்டிகோண்டு பலவற்றை பரிசித்து பார்க்கப்பட்டாலும் தேயிலை தான் அந்த இடத்தை பிடிக்கிறது கேவாட்டல் செய்கிறாங்க. ஆகவே அந்த மிக இறுக்கமான காலகட்டத்தை இருந்தது. அங்கே அதனால நாட்டாப்படக்கூடாத அழகாட்சிகளும் சொல்லுவாங்க. கோப்பி போன மலையேறி கோப்பி பழம் பறிக்கையிலே ஒரு பழம் தப்பிச்சுன்னு உதச்சாயா சின்னத்துறா ஒரு பழம் விழுந்தால் கூட அடிபடும் என்ற ஒரு நம்ம அடக்குமுறை ஒன்று இருந்த ஒரு காலகட்டம் தான் அந்த கோப்பிக்காலம். அடுத்த காலகட்டம் 1880 தொடக்கம் 1920 தேயிலை காலம். அது 1960 தேவா கட்ட 152 இடத்துல ஜேம்ஸ் டெய்லர் இன்றைக்கு மாதிரி இருக்கிறது. நான் இப்போ அண்மையில் ஒரு பவிஷ்ய ஒரு வேலைக்கு போனால் கூட பார்த்தேன்னா தேயிலை தொழிற்சாலை இருக்கிறது. அங்கே அது அங்கே வந்து அவர் படித்து அதை செய்து ஒரு 1000 ஏக்கர் எடுத்து அவர் நண்பர்கள் பக்கத்தில் செய்து பார்த்து அங்கே அதை இன்றைக்கு ஒரு மியூசியம் வச்சுக்கிறாங்க. தேவாக்கட்டையில் 152 இடத்துல வச்சாங்க. இந்த இதனூடாக மலைய தொழிலாளர் வருகை அதிகரிக்கிறது. இலங்கை சமூக பொருளாதார அமைப்பில் பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. அது 2 விஷயத்தை நான் சொல்லணும். இந்த சொல்லிட்டு ஒன்று, கோப்பி தோட்டத்துக்கு பெரிய அளவு தொழிலாளர் தேவையில்லை, முதலாவது பிரச்சனை. அதோட கோப்பி பயிற்சியை கண்டில் ஆரம்பித்ததன் காரணமாக கண்டிய மண்ணை கிடந்த கோப்பி தோட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த உள்நாட்டு சிங்களவர்கள் இருந்தார்கள், கொண்டு வரப்பட்ட இந்தியர்கள் இருந்தார்கள், அந்த சமனா இருந்தார்கள். தேயிலை என்பது அவ்வாறான இது ஆயிரக்கணக்கான ஏற்படும். அது அந்த தேயிலை என்பது மிக ஒரு கூட்டு முயற்சி ஒன்று. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேணும், அதை ராணுவ போக்குவரத்து வேணும். ஆகவே இது வந்து ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பொருளாதாரத்தில் பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. வீதிகள் விஸ்தரிக்கப்படுகிறது, ரயில் போக்குவரத்து விஸ்தரிக்கப்படுகிறது, கப்பல் போக்குவரத்து விஸ்தரிக்கப்படுகிறது, வங்கி சேவை, தபால் சேவைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாம் இந்த பெரிய ஒரு அபிவிருத்தி ஏற்படுகிறது. பெருந்தகையாளரின் வருகை காரணமாக அடக்குமுறை புதிய வடிவில் மேலும் வலுப்படுகிறது. இப்போ 14-15 நூற்றுக்கணக்கில் வந்தாக்களை இங்கே ஆயிரக்கணக்கில் கொண்டு வர வெளிப்படக்கூட அங்கே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதை கொண்டு வரதுக்காக வேறு முறைகளை கொண்டு வராங்க. ஒன்று பெரிய கங்காணி முறை, இன்னொன்று துண்டு முறை, பென்ஸ் முறை, மூர்க்கமான துறைமார்,
ஒரு தீவுக்குள்ள இன்னொரு தீவாவுக்குள்ள வைக்கிற இந்த டெக்னிக் இதுகளை அவங்க கையாளுறார்கள். அவங்கள குறித்து வர ஆரண்டா கண்காணின்னு சொல்வார்கள். இப்போ 10 பேர் ஒருத்தர் இருப்பார், அவர் 100 பேரை கொண்டு வர 10 கண்காணிமார் சேரும்போது 10 கண்காணிக்கு இன்னொருத்தர் இருப்பார், ஒரு பெரிய கண்காணி, அவங்களுக்கு தான் கொமிஷன்கள். அது மாதிரி துண்டு முறை ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொன்னால் அந்த ஒரு கோட்டத்தில் பிரச்சனைப்பட்டு அந்த ஒரு தொழிலாளிக்கு துண்டு கொடுத்தா அந்த அழகா வேலுக்குள்ள எழுதிப்பார். இன்னொரு தோட்டத்தில் அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஆகவே அவருக்கு ரோட்டில் வேலை இல்லாமல் பிச்சை எடுத்து பசிப்பட்டிகள் விசாகத்தான் வேண்டி வரும். இந்தியாவுக்கு திரும்பி ஓடையுங்களா நேற்றவனை இவர் இலங்கை கூட வாழ முடியாது. அங்கே எந்த ஒரு ஸ்டேட்லையும் கொடுக்க வேண்டாம். துண்டு கொடுத்தாங்க, கட்டிச்சிட்டு சோப்பு துண்டு கொடுத்தாங்கன்னு சொன்ன ஒரு தோட்டத்தில் அவருக்கு வேலை இல்லைன்னு கொடுத்தா அந்த துண்டை வைத்து கொண்டு அவர் வேறு வேலை எடுக்க முடியாது. அதுக்காக அடித்தாலும் உதவிச்சாலும் அங்கே வேலை செய்ய வேண்டிய முறை ஒன்று இருக்குது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க, தோட்டத்துறையாக இருக்கிறார்கள் கொனிஃபிகேஷன் எங்களுக்கு இலங்கை கடந்த காலங்களில் தான் அந்த காடைகள்லாம் கொண்டு எல்லாம் இறக்கிறது போல மிக தொழிலாளியை மிக வதச்சி துன்புறுத்தி அடிமையாக வச்சுக்க கூடிய இருக்கிறாங்களோ அவங்கள் தான் தோட்டத்துறையாக வந்தார்கள். அது அப்படி ஆறுகள் பார்க்க போனால் கடைசியாக இந்த நிலப்பிரபுத்துவக்காரர்களாக தான் இருந்தார்கள். அவங்களுக்கு தான் அந்த அடிமை மனப்பாவம் இருக்கும். அவங்க தான் அங்கே வந்துட்டாங்க. நாங்கள் வெள்ளக்காரர்கள் வந்திருந்தார்கள், அப்புறம் வெள்ளக்கார கைமாறு அவங்களும் வந்திருந்தார்கள். அதை ஒவ்வொரு தோட்டங்களும் ஒவ்வொரு தீவு அதுக்குள்ள என்ன இன்னொரு வேறு செய்தாங்கன்னு சொன்னால் கொண்டு வந்து சேர்க்கூட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் அவங்களை எடுக்கின்ற வழியில் அந்த கிராமத்தில் அவ்வளோ வேலை கூட ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சுருவாங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரிய பையன் இருப்பாங்க. நல்லது கட்டுறதுனால இன்னொரு தோட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நடந்துருந்தானே எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் அந்த தோட்டத்தில் மாமா வீட்டில் ஒரு நல்லது கட்டுறவன்டா இவர் இங்கேருந்து போக வேண்டி வரும். அந்த வீட்டில் பெரியம்மா வீட்டில் ஏதாவது சொன்னால் அவர் போக வேண்டி வரும். இங்கே என்னன்னு சொன்னால் ஒரு தோட்டத்துக்கு அவ்வளோ சொந்தக்காரன் இருப்பான். அது அவருக்கு வேறு தொடர்பு இல்லை. எல்லாத்துக்குள்ளே ஒரு குண்டிச்சடியில் குடிக்க இருக்கலாம். இவ்வாறு ஒரு முறை அவர் கற்பிக்கிறாங்க. சரிதானே? அதில் சொல்கிறாங்க, இந்திய கிராம முறை குடும்பம் சாதி உறவுகள் கேட்கப்பட்டு ஒரு தோட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து அமர்கிறார்கள். சுதந்திர தொழிலாளர்கள் இல்லாமல் பாதி கொத்தடிமைத்தனத்துடன் தோட்டங்களில் பிணைக்கப்பட்டிருந்தன. சரி, மற்ற துண்டு முறை இருந்தது. ஒரு லயன் காம்பரா, அந்த லயன் தானது லயம் இல்லை லயன் தான் காம்பரா இப்படியான சரி. மற்ற அவங்கள் தேர்ச்சியற்ற தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒன்று பெரிய கொண்டு வந்தால் கொண்டு விதைச்சு சொல்லி அந்த பயிற்சி பெற்ற தொழிலாளர்களாக இல்லாமல் தான் கொண்டு வந்தாங்க. இவர்கள் மேற்பார்வை செய்கிறதுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் இருந்தார்கள். வெளியுறவு தொடர்பற்றவர்கள் இருந்தாங்க. கோயில் இருக்கும், மதுபான சாலை இருக்கும், ஆனால் பாடசாலை இருக்காது. அதனால் வெளியார் தோட்டங்கள் செல்ல முடியாது, சமூக அரசியல் பணி செய்ய முடியாது. அதே மாதிரி யாரு போனாலும் அத்துமுறை சட்டம். நாம் யாரும் ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த காலகட்டத்தை வெளிக்கிட்டால் நடைசெய்கிற பற்றி நாங்கள் சொன்னோம். நடைசெய்ய தஞ்சாவூரில் வந்து இங்கே கொடுக்குள்ளதாக இருந்து போட்டு தோட்டப்புறங்களுக்கு போகின்றவரை புடவை வியாபாரி போல தான் போயிருக்கிறார். புடவை விற்கிற போல போய்த்தான் தன் தொழிற்சங்கத்தை அங்கே காலத்தை வைத்திருக்கிறார். ஏன்னால் வெளியார் யாருக்கும் வியாபாரி போல தான் போயிருக்கிறார். ஆகவே அவர் கூட தொழிற்சங்கம் நடக்க அப்படித்தான் ஈடுபட்டதாக சொல்லப்படுறது. அடுத்தது அவங்க தேசிய உணர்வை பெறவில்லை, இந்திய தொடர்பு ஊட்டாளர்கள். அதாவது அவங்க வந்து அந்த இலங்கையர் என்ற உணர்வை ஊட்டாமல் அவர்கள் தொடர்ந்து இந்தியர்களாக இருக்கின்றார்கள். இது 47க்கு பிறகு மெல்ல மெல்ல மாறுன்னு சொன்னாலும் கூட 83ஆம் ஆண்டிலேயே அந்த சிந்தனை இருந்தது. நான் எங்கே பக்கத்தில் இருந்தாலும் சொல்லுவாங்க, நாங்கள் இந்தியா தானே, இந்தியா போயிடுவோம், நீங்கள் தான் போக போகிறீங்களே நடக்கட்டாங்க. அவங்க தங்கள் தாய் நாடு இந்தியாவின் சிந்தனையோடு இருந்தது. சரி, இவ்வாறு நவீன அடிமைகளாக தேயிலை தோட்டத்தில் தொடங்கியது, கோப்பி தோட்டம் தொடங்கியது. தேயிலை தோட்டத்திலும் அந்த அதே நிலை வீட்டில் விஸ்வரூபம் எடுக்கிறது என்றதை இந்த நூல் அழகாக 2 காலத்தை சொல்லிக் கொண்டு போகிறது. இந்த 3வது காலம்ன்றது 1920 47ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கும் வரை முதல் காலம். இதைத்தான் மலைய ஒரு நிலைப்பெறும் காலம் என்று சொல்கிறார். ஆகவே மலைய மக்கள் இங்கே நாங்கள் வாழத்தான் என்ற சூழலை அந்த அரசியல் யாப்புகள் திருத்தங்கள் மாற்றங்கள் எல்லாம் வருகிறது. இந்த மக்களை பற்றி வெளி உலகம் என்றால் இவங்கள் பல சீர்திருத்தங்கள் எங்கள் ஏற்படுகின்ற வழியிலெல்லாம் எல்லாரும் போகிறது. இக்காலத்தில் தான் மனிதாபிமான குரல்கள் எல்லாம் ஒழிக்க தொடங்கியது. சட்டங்கள் இயற்றப்படுகிறது. கல்வி சகாய சட்டம், தொழிற்சம்பள சட்டம் போன்றெல்லாம் இயற்றப்படுகிறது. இப்படி முரண்பாடு வருகின்ற வகையில் இந்தியாவிலிருந்து எல்லா இடங்களும் புலம்பெயர்ந்து போனதன் காரணமாக அங்கேயும் ஒரு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவோட வெளியேற்ற தடை சட்டம். அதில் இவங்கள் தேவன் துணையாக எடுத்து வாரது இவர்கள் அடிமை நடத்துவதன் காரணமாக தாங்கள் செயற்பட சூழல் ஏற்படுகிறது. ஆகவே சொன்னால் இங்கே தொழிற்சங்கங்கள் அப்போதான் அமைக்கின்ற முயற்சிகள் வருகிறது. ஆகவே அந்த அந்த தேவைப்பாடு வருகிறது. முதல் தொழிற்சங்க விதை இந்த காலகட்டத்தில் தான் அங்கே போடப்படுகிறது. அதில் கொண்டு குலச்சங்கா மலையத்தை கொண்டு இவங்க பாருங்க சார். ஆனால் அதில் அவங்க அழகாக சொல்கிறார், நூலாசிரியர் அதை சொல்லி கொண்டு போகிறார். இந்த அவங்க அந்த அரசியல் உணர்வு ஊட்டப்படவில்லை, அரசியல் கட்சிகள் தேவை உணரப்படவில்லை. தொழிற்சங்கம் மட்டும்தான் அங்கே இருந்தது. நான் பின்னுக்கு முறையத்தை சொல்லாமல் இருக்கிறேன். மலையகத்தில் நீண்ட காலமாக இருந்தது எல்லாம் தொழிற்சங்கம் தான். அங்கே அவங்க கட்சியை தொடங்குவதாக இருந்தால் ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்குவாங்க.
நான் ஈரோசும் அந்த அரசியல் செய்ய ஒழிக்கிறக்குள்ள கைதிகளாக போன காரணமாக தான் முதலாவது அவர் ஒரு தொழிற்சங்கத்தை கட்டமைத்திருந்தால் அங்கு ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வந்திருக்கலாம். 1989ஆம் ஆண்டு சந்திரசேகரனாக்கள் தான் முதல் மலைய மக்கள் முன்னணி ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு இருந்ததெல்லாம் தொழிற்சங்கம் தான். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் ஒரு பிரிவு அரசியல் பிரிவு, ஜன்னா தொழிலாளர் காங்கிரஸில் ஒரு பிரிவு அரசியல் பிரிவாக அவங்க தொழிற்சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஒரு யூனிட் மாயிட்டான் அந்த அரசியல் கட்சி அவர்கள் வைத்துக் கொண்டாங்க. தொழிற்சங்கத்துக்கு சின்னத்துக்கு சின்னம் ஒன்று இருக்கும், இதுக்கு ஒரு சின்னத்தை வைத்துக் கொள்வாங்க. அந்த அரசியல் சிந்தனை உண்டப்படவில்லை, தொழிற்சங்கம் தான் அது மிக திரட்சியான கூட்டமாக இருந்தது. தொழிற்சங்கங்கள் காலங்க தொடங்குகின்றன. ஏ குணசிங்காவும் நடேசையரும் அகில இலங்கை தோட்டத்தொழிலாளர் சம்மேளனத்தை கட்டுகிறது. அதில் நடேசையர் வந்து அகில இலங்கை தோட்டத்தொழிலாளர் சம்மேளனத்தை அவர் முதல் ஏ குணசிங்காவோட வேலை செய்கிறார். வேறு சொன்னால் அங்கே அவங்களுக்குள்ள இந்திய சிந்தனை, இந்திய எதிர்ப்புணர்வு, இந்திய விஸ்தரிப்பு கருத்து கொள்ள வந்தோடனே அவர் அது கூட முரண்பட்டு கொண்டு அங்கே வந்து வரார், அங்கே வெளிக்கூடக்கூடாது. அப்போ ஆனால் அந்த வேலையில் தொழிற்சங்கம் சரியாக இருந்திருந்தால் கொழும்புல துறைமுகங்களில் மிக பாரிய தொழிலாளர் இருந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தில் நெசவாளையில் இப்போ ஆயிரக்கணக்கான ஆக்கள் இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி மலையகத்திலையும் தோட்டத்தொழிலாளர்கள் திரட்சியாக லட்சக்கணக்கில் இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சரியாக ஒன்றிணைத்திருந்தால் இந்த இலங்கையுடைய அரசியல் தலைவலியே மாறி சரி. ஆகவே அதில் வெள்ளவத்த நெசவாள போராட்டம், அதை கிரெடிஸ்கோட் நாடு கடத்தல் நிகழ்வு, முள்ளையா போராட்டம், மிக 3 முக்கியமான சம்பவம் அங்கே நிகழ்கிறது. ஒன்று வெள்ளவத்தில் உள்ள நெசவாளை அது இல்லை, அதற்கு அழகாக விஜயன் அவர்கள் ஒரு நாவல் எழுதுகிறார். பிரடிஸ் கேட்கின்றவர் ஒரு வெள்ளைக்காரர். அவர் வந்து இங்கே மனிதான பணிகள் ஈடுபட்டவங்களோடெல்லாம் இருந்ததன் காரணமாக அவர் நாடு கடத்துகிற உத்தரவு வந்தால் கொடுக்குறாங்க. அந்த ஆங்கிலேயர் அவர்களை வச்சிருந்தா பிரச்சனைன்னு சொல்லி அந்த அவர் மனிதான படையில் தோட்டத்தொழில் தொடர்பு கொண்டு அவங்களை ஊக்கப்படுத்துகிறார், அவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னு அதில் தோட்டத்தொழிலாளர் பெரிய போராட்டம் நடத்தி அதை ரத்து செய்கிறாங்க. பெரிய பிரிட்டிஷ் கவுன்சில் வரை நிறுத்துறாங்க. அது மாதிரி முள்ளையா போராட்டம் மிக நீண்ட போராட்டம் உண்டு. இந்த முள்ளையா இருக்குன்னு சொன்னால் நான் சொன்ன தேயிலை எங்கே ஆரம்பித்தாங்களோ கேவா கட்டார் அந்த இருக்கிற முள்ளையா தோட்டத்துக்கும் அதுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இது எனக்கு தெரியும், அது உண்மையான தகவலை பதிவு செய்திருக்கிறாங்க. முள்ளையா கோவிந்தன் ஒருத்தர் காலை நீச்சாமன் ஆமியெல்லாம் போலீஸ் எல்லாம் படுத்திருக்கிறாங்க. வெறும் நீச்சாமன் குழியில் சாக்கடை போகிறதுக்கு கூட சுட்டு போட்டாங்க. ஆனால் அவர் உண்மையிலே போராட்டத்துக்கு ஈடுபட்ட ஒரு ஆள் இல்லை. அதை காரணமாக பதிவு செய்கிறார். எங்களுக்கு தெரியுமா என்னென்னு சொன்னால் சில விடயங்களால் வெளிப்படையாக கலைக்க முடியாத காரணமாக முள்ளையா போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக சித்தரிக்கிறது. இந்த கோவிந்தனை பெரிய ஒரு தியாகியாக உருவாக்கிறது. அவருடைய பேரில் இவங்க ஸ்ரீராஜாக்கள் ஒரு வீடமைப்பு திட்டத்தை அங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் அதை சொல்கிறார், அது உண்மையான இல்லை, ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பாரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்துகிறது. அதை இவங்கள் ஓரளவுக்கு திரட்சியாக வந்து இங்கே இருக்கணும் கூட நம்புறோம்னு விஸ்தரிப்பு இந்திய எதிர்ப்புணர்வு வந்துவாங்க இலங்கையில் தளத்துக்கு போகிறாங்க. என்றால் இந்த ஒரு காலகட்டத்தில் செட்டிமார பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். கொழும்புல இந்த இந்திய செட்டிமாரோட கைகளை தான் வர்த்தகமே தங்கியிருந்தது. ஆகவே வர்த்தக துறையில் அவங்க இருந்தார்கள், அரசாங்க துறைகள் இருந்தாங்க. கொழும்புல நகரசக்தி தொழிலாளர்கள் பெருமளவில் இருந்தார்கள் தொழிலாளர்களாக. அதோட நெசவாளையில் இருந்தாங்க, ரயில்வேயில் இருந்தாங்க. இதிலெல்லாம் கூட இந்தியர்கள் அங்கே சிங்களவர்கள் மேலே மேலே விடுபட்டு வரக்கூடாது, கோப்பீடுகள்லாம் விடுபட்டு விவசாயத்தை விட்டு வரக்கூடாது. அங்கே அந்த இந்த சிந்தனை ஒன்று வருகிறது. ஆகவே இந்த இவங்க அந்த வர்த்தகர்கள் அரசாங்கத்துறை சார்ந்தவங்கள் நெசவாளர் தொழிலாளர்கள் எல்லாம் தோட்ட தொழிலாளர்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்தியர்கள் இருந்ததன் காரணமாக அவங்களுக்கூடாக அந்த அந்த எதிர்ப்புணர்வு வருகிறது. மற்றது அதனால தான் தொழிற்சங்கங்கள் அங்கே வேறுபடுகிறது. சரி, நாடாளுமன்ற அந்த லோக்கல் எலெக்ஷன் வருகிறது. சரி, இப்படி அந்த சூழல் வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து நேருவை இங்கே வர என்றால் அந்த சிந்தனை எல்லாருக்கும் அங்கே லீடர்ஷிப் கொடுத்த எல்லாருக்குமான சிந்தனை தாங்கள் இந்தியர் என்ற ஒரு சிந்தனை என்ற காரணமாக நேருவை வரக்குள்ள இலங்கையில் 2 சங்கம் இருக்கிறது. ஒன்று இலங்கை இந்திய சங்கம் தேசாயுத தலைமையிலே, இந்திய சேவா சங்கம், இந்திய சேவா சங்கம் பள்ளியப்பன் செட்டியார் தலைமையில் இருக்கிறது. ஆக இந்த செட்டிமாரோட செல்வாக்கங்க இருந்தது. ஆக நேரு வந்த பிறகுதான் என்ன சொன்னால் அங்கே ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, இலங்கை இந்திய காங்கிரஸ். அதுக்கும் லட்சுமணன் செட்டியார் தான் தலைவராக இருக்கிறார். சரி, அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த சங்கம் ஒன்றுமே இல்லை. அது மலையத்தில் அவங்க உருவாக்கலை, கொழும்பை மையமாக கொண்டு தான் அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் பெருந்திரளான திரட்சியான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்த இடம் மலையகம். அதுக்கப்புறம் கொழும்புல இருந்த நடைசெய்ய மலையகத்துக்கு போகிறாங்க. ஆக அவங்க நோக்கம் வந்து மலையக தொழிலாளர்களை பாதுகாப்பது அல்ல. இது என்ன சொன்னால் தொழிற்சங்கம் இல்லை, இது ஒரு அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு இயக்கம். ஆகவே இங்கே பிளவுபட்டு கூட எல்லா இந்தியர்களையும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறது கூட தான் அவர் போகிறார். ஆகவே இப்போ என்னன்னு சொன்னால் ஏற்கனவே இந்திய எதிர்ப்புணர்வு இந்த இலங்கையில்
நேரு வாராரு, இங்கே ஒரு இந்தியாவில் கூப்பிடுறாரு, கதைக்கிறாரு, ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அவங்களுக்கு இன்னும் ஒரு பயம் வந்து விட்டது, இங்கே ஒரு சிங்களவர்களுக்கு இந்திய ஆதிக்கத்துக்குள்ள போகிறோம் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வருகிறது. ஆகவே அந்த முதல் வாக்கெடுப்பு நடக்கக்கூடாது. முதலாவது இது வந்து சட்ட விமர்சகர்கள் வந்து முதல் வாக்கெடுப்பு நடக்கக்கூடாது. 1,00,000 வாக்காளர்கள் வாக்கெடுக்கிறாங்க 1931ஆம் ஆண்டு. 1,00,000 வாக்காளர்கள் மிகப்பெரிய ஒரு தொகை. இப்போது நடை செய்ய தெரிவு செய்யப்படுறாரு, வைத்திலிங்கம் தெரிவு செய்யப்படுறாரு, பெரிய சுந்தரம் தெரிவு செய்யப்படுறாங்க. அதில் அதை விட குவான் வேலையில் வந்து என்ன பேராகும் அவிசாலத்தில் பிலிப்பு நோத்தனாகவும் இந்த தோட்டத்தோட இதோட தெரிவு செய்யப்படுறாங்க. அப்போ எண்ணிக்கை குறைவுதானே. அது அவங்களுக்கு இன்னும் ஒரு அச்சத்தை கொடுக்குறது. இவங்க இப்படி வந்தால் பின்ன அப்பயே அந்த அவருடைய 1,00,000 வாக்குதானே. அது வந்து 37 தேர்தல் புறம் அதில் வாக்களிக்க 30 அடுத்த தேர்தலில் வந்து கொஞ்சம் பேர் வாக்குரிமை அப்பயே படிக்க தொடங்குறாங்க. வாக்குரிமை படிக்க தொடங்குறதான் இவங்களுக்கு சிக்கல் வந்தோடனே இவங்க என்ன சொன்னால் இவங்க ஓடி போய் இலங்கை இந்திய காங்கிரஸை ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு சொன்னால் அப்புத்தலையில் முதல் விட்ட பிள்ளைய இவங்க விடலை. கொழும்புல தொடங்கினது தங்களுக்கு ஒரு இயக்கமாக அப்புத்தலையில் போய் இருக்கிறான்னு சொன்னால் அங்கே ஒரு தொழிற்சங்க தொடங்க இலங்கை இந்திய காங்கிரஸ், அதான் இலத்தோகா முதலாவது தலைவர் பெரிய சுந்தரம். அப்போ அந்த அப்புத்தலை தொடங்கின கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அப்போ அந்த தொழிற்சங்கத்தில் சேர்றாங்க. 1937ஆம் ஆண்டு தொழிற்சங்கத்தில் 1,00,000 அங்கத்துவரண்டு இருந்தால் இன்றைக்கு இருந்தால் 10,00,000 தொழிற்சங்கத்தை தாண்டி இருக்கும். இப்போ இங்கே இது வரக்குள்ள தான் பாருங்கள் முதல் தொழிற்சங்கம் தான் இதுக்கான கதை வரும். பெரிய சுந்தரம் தான் முதலாவது தலைவர். தோன்றமான இல்லை பெரிய சுந்தரம் அங்கே வரும். நடைசெயர் என்ன செய்யறான்னு சொன்னால் நடைசெயரை மெல்ல மெல்ல நிராகரிக்க தொடங்குறாங்கன்னா உண்மையான ஏழ்மையான 70ஆம் தலைவர். நடைசெயர் முற்போக்கு சக்திகளோடு சேர்ந்து புத்திஜீவனோடு சேர்ந்து நேர்மையாக செயல்பட்டவர். அவர் எப்பொழுது விடைசாலைகளை சார்ந்து இருப்பார். அவரோட பணப்பழம் இல்லை, ஆட்பழம் இல்லை, ஜாதகத்தை கணிக்க தவறி விட்டார். அந்த ஜலாத்தம் என்பது என்னன்னு சொன்னால் அந்த தொழிலாளர்களை பற்றியெல்லாம் இப்போ எங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் என்னதான் விடைசாலை கம்யூனிஸ்ட் வர்க்க சிந்தனை கிடைச்சாலும் உங்களை ஈழப்படாத வெளிப்பட்ட தமிழ் தேசிய அலை போல அந்த விடைசாலை இவை நாடுகள் போய்த்தரும். அது உண்மைதானே. அந்த 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 ஜலாத்தம் தான் மலையேற்றினா ஏற்படுது. அந்த இவர் நடைசெயர் வந்து அதை அந்த இந்திய எதிர்ப்புணர்வுக்கு எதிராக இவங்களை அங்கே உருவாக சேர்த்து அணைக்கின்ற இன்னொரு எதிர்ப்புணர்வு அங்கே உருவாகினது. அதை நடைசெயர் சரியாக கவனிக்கல, தொண்டுமானாக்களை சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. ஆகவே அங்கே 1,00,000 பேர் சேர்ந்தது அந்த அந்த முதலாளி தொழிற்சங்கம். உங்கள்கிட்ட இது சொன்னமா பெரிய ஒரு முதலாளி ஒரு தொழிற்சங்கத்துக்கு அவர் தான் தலைவராக ஒரு அரசியல் சூழல் மாறும்னா இதுதான் சரியாக. அதனை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. பணப்பழம் ஆட்பழம் எல்லா பழம் இருந்ததன் காரணமாக கடைசியாக நடைசெயர் அவ்வளோ நேர்மையான நடைசெயர் 47ஆம் தேர்தலில் கட்டணில் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கு தான் சுதந்திரம் பத்திரிகை ஆசிரியரை வந்து அப்படியோ மெதுவாக அந்த மலைய அரசியல் அரங்கத்தை விட்டு நடத்தப்படுறாரு. இன்றைக்கு திருவோட கட்சினா கடைசி இன்றைக்கு பார்த்தோம்னா மல்லிகைப்பூ தொப்பி தோட்டம் தான் சொல்கிறது. அந்த அவர் காரியம் வச்சிருந்தார். அவருக்கு மலைநாட்டில் இலங்கையில் அவருக்கு சில கூட இல்லை. அவர் வெளியில் புத்தகமாக கொண்டு வந்தது சாரநாடன். அவர் பேரால் முக்காத்தோட்டம் மஸ்கலியாவில் ஒரு வீடமைப்பு திட்டத்துக்கு சிலராக்கள் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. நடைசெயர் வீடமைப்பு திட்டம். அது அவ்வளோதான். என்றால் தொண்டமானாக்கள் கூட இல்லை. சரி, நான் உங்களை திருச்சி சொன்னேன். இந்த முதலாவது தொழிற்சங்கத்தில் பெரிய சுந்தரம் அழகாக ஒரு ராஜரிகம் வளர்த்துக்கு வர்றது எப்படி செய்கிறாங்க. அவரோட மகன் தான் பெரிய சுந்தரம். ஒரு இந்தோனேஷியாவில் தூதுரா போட்டு என்னென்னா கட்சிக்குள்ள அந்த தங்களோட வாரிசு அரசியல் ஒரு வாரத்துக்கு தடையாக இருக்குமன்றதுக்காக சுந்தரம் நல்லா படித்த நற்கடிக்காரர் நைஸாக தூக்கி சொன்னமா 70 பிற்பகுதியில் நினைக்கிறேன் ஒரு வெளிநாடு போட்டு விட்டாங்க. அவர் அப்படியோ போய் கட்சியை விட்டு அப்பாவை விட்டு மகனை விட்டு அப்படி அமர்த்தி விட்டோடனே அந்த கட்சி தன்னை கைக்குள்ள அழகாக வந்து ஜெயசுந்தர் அங்கே இருந்திருந்தால் அவர் தான் முதல்வர் இருந்திருந்தால் கட்சியாக அங்கே தான் போயிருக்கவர். சரி, இப்போ இலங்கையர் மயப்படுத்தல்ன்றது அது இன்னொரு காரணம். அதை சரியாக பயன்படுத்தினா இலங்கையில் என்ன பிரச்சனை நமக்கு தெரிஞ்சதான். 47ஆம் ஆண்டு நாம் வெள்ளக்காரன் சண்டை பிடிச்சி சுதந்திரம் வாங்கும்போது நமக்கான சுதந்திரம் என்று நாம் நினைச்சோம். அது 47 சிந்தனையிலிருந்து இவங்களை விடுபட வச்சு தேசியத்துக்கு கொண்டு வரணும், தேசியத்துக்கு கொண்டு வரணும், இல்லை கண்டு இலங்கை மயப்படுத்தணும்னு சொல்லி செய்து கொண்டு வந்தது என்னன்னு சொன்னால் பிறகு பார்த்தாது இலங்கையை மயப்படுத்துறது சிங்கள மயப்படுத்துறது தான். ஆகவே தொண்டமானாக்கள் அந்த ஆயுதம் சரியாக பயன்படுத்தணும்னு தங்களோட அனுப்பிக்கணும். சதனை ஆகவே அவங்களுக்கு ஒரு தற்காப்பு இந்திய எதிர்ப்புணர்வு நாங்கள் தற்காத்து கொள்வதற்காக இந்த பக்கம் போகணுன்னு இலங்கை இந்திய பூஜிவாலாம் சேர்ந்து ஒரு தேசிய சதனை அதை கட்டமைக்கிறாங்க. ஆகவே இலங்கையை மயப்படுத்தல் என்பது சிங்க மயப்படுத்தல் என்ற நிலையில் தற்காப்பு பக்கத்தில் இந்திய இலங்கை பூஜிவா தேசியவாத உருவாவதை காண தவறியதால் ஒன்று கொழும்பை மையமாக கொண்ட மலைய தொடர்படுத்த இந்தியாவை வாழ்டமாக கொண்ட ஒரு கூட்டமும் கொண்டும் மலையத்தை வணிக விவசாயத்துறையில் மிக சொந்தக்காரர்களாக தோட்ட உரிமையாளராக இன்னொரு கூட்டமும் இருக்கிறாங்க. ஆகவே அவங்கள் அந்த
எடுத்து இந்திய விஸ்தரிப்புவாதத்துக்கு எதிரான இவங்களோட பேச்சு ஒன்றவங்களை அரவணைச்சு ஒரு காரணம். 47ஆம் ஆண்டு தேர்தல் வருகிறது. எல்லோரும் அங்கே எல்லாம் தெரிஞ்ச விஷயம். மலையத்தில் 7 பிரதிநிதிகளும் கிட்டத்தட்ட இடதுசாரிகள் 14 பேர் வராங்க. அப்புறம் இவர் 20 தொகுதிகள் தீர்மானிக்கின்ற சக்திகளாக வருதுன்னு சொல்லி அரசியல் ஆய்வாளர் கருதுகிறாங்க. ஆகவே 47ஆம் ஆண்டு தேர்தலில் 7 பேர் சிவின தொண்டமான் தொடக்கம் கடைசியாக எல்லாருக்கும் 7 பேர் வெல்றாங்க. அவர் நாங்கள் 14 பேர் வராங்க. டிஎஸ்ஏ நாங்கள் என்ன பார்க்குறான்னு சொன்னாலும் இவங்கள்லாம் வந்தால் ஒரு காலகட்டத்தில் நாடு இடதுசாரிகளுக்குள் போய்விடும் என்றால் இவங்கள் ஒரு பெருந்திரளான தோட்ட தொழிலாளர்கள். அந்த கூட்டம் மிக பெருமதியானது. சரி, அவங்கள நாங்கள் பின்னுக்கு பார்க்கலாம். அந்த அதால தான் இதை ஒரு தீர்க்கமாக கருதிட்டாங்க. சரி, ஆகவே இந்த இவங்களை விட்டு அடிச்சிக்க முதலாவது எது சொன்னால் குடியுரிமை படைக்கிறாங்க. குடியுரிமை படைக்கிறது அவங்களுக்கு வாக்களிக்க உரிமையும் இல்லை, அவங்க இலங்கை பிரச்சனையும் இல்லை என்ற தன்மையை கொண்டு வராங்க. ஆகவே இவங்களை தொடர்ந்து இலங்கையில் வச்சு கொள்ளணும், இந்தியாவுக்கு அனுப்பியலாது. ஆனால் இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்றால் இவங்களோட ஒரு நிரந்தரமான ஒரு நவீன அடிமைகள், நிரந்தரமான ஒரு கூலிகளாக அவங்களை வச்சு கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு அரசியல் பலன் பெறுவது இல்லை. இங்கே தான் நாங்கள் தமிழர்களும் சிந்திக்கணும். அந்த இன்றைக்கு அவங்க சொல்கிற காரணம் என்றால் தமிழ் தலைவர்களும் கூட்ட பிள்ளைன்னு சொல்லி அன்றைக்கு அவங்க 10 லட்சம் பேர் இருந்தவங்க சனத்தொகை பெருக்கத்தில் அவங்க கூடியவர்கள். ஆகவே இன்றைக்கு இருந்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு கலந்துகமாக மாற்றப்பட்டிருக்கும். மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் புரட்சியாளராக மாறப்பட்டவர்கள். வடக்கு கிழக்கு மலையை ஒன்று சிறுபான்மையினர் சேர்ந்த முறையில் மிகப்பெரிய பலத்தை இலங்கை அரசியல் நிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே அவங்க அதை விட்டு கொண்டு இவங்க வர்க்க நலன் அடிப்படையாக கொண்டது எல்லாரும் தான் சரி. ஆகவே இருந்தாங்க. அப்போ அதில் அவங்க அது ஒரு காரணம் அடிமையில் வச்சு போடுறது. மற்ற இன்னொரு காரணம்னு சொன்னால் தங்கள் இளையசாரை சேர்ந்து தங்களுக்கு செய்வாங்க கூட இல்லை தமிழ் சிங்கள மனதுக்கு அப்பால் முதலாளிகள் சிந்தனை எங்கே வேறு வந்து வர்றது பாராளுமன்றத்தில் தங்களுக்கு ஹெச்சுள்ளத்தில் அது கொஞ்சம் பேராக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பேராக இருந்தாலும் கூட இன்னைக்கு கூடுவாங்க உண்டு. மற்ற இவங்க தொழிலாளர்களை கிடைக்க கொண்டு போகிறபடியாக சர்வதேச இவங்களை பார்த்து கொண்டிருக்க அப்படியான ஒரு சிந்தனைகள் நாம் வருகிறத அவங்க படிக்கிறாங்க. சரி, ஆகவே 47 தேர்தல்களுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு மலை அதான் 1920 என்பது 20 40 என்பது மலைய மக்கள் இலங்கையில் நிலை கொண்ட காலம் வந்து ஆசிரியர் சொல்லிக் கொண்டு போகிறான்னு சொன்னால் நாங்கள் இருக்கணும் கொண்டு வாரது அதுக்கு சிந்தனை வெளிப்பாடான. ஆகவே இந்த மலைய மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வும் உண்மையான ஆவலும் பாராளுமன்ற அரசியலில் பங்கு கொண்டமையால் வளர்ச்சி விட்டது. இவரது வாக்குரிமை பறிக்கப்படாமல் விட்டிருந்தால் இவரது தலைவிதி மாத்திரமல்ல இலங்கை அரசியலின் தலைவிதியும் மாறியது. 48ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்து அவங்க கொண்டு வர 3 சட்டம் நான் குடியுரிமை பரிச்சயம் பற்றி சொன்னேன். 48ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிரஜா உரிமை சட்டம் உண்டு, 49ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டம் உண்டு, 41ஆம் கொண்டு வர தேர்தல் திட்ட சட்டம் மூலம் உண்டு. இந்த 3 தான் இலங்கை நடந்த மிக படுமோசமான மனித உரிமை சட்டம். இன்றைக்கு ஜிஜி பொன்னம்பலத்தை எல்லாம் அவங்க கை சுட்டி காட்டுகின்ற காரணம் அதுதான். அதில் உண்மையிலே செனட்டர் மாணிக்கம் மட்டும்தான் மிக நேர்மையாக எழுவலாக கடந்த எல்லா கட்டத்திலும் அதை எதிர்த்து ஒரு பதிவு ஒன்று இருக்கிறது. சரி, ஆகவே அதில் தமிழ் தலைவருடைய துரோகம் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இடதுசாரிகள் சொல்லிப்பட்ட நம்பிக்கொண்டு வந்த இந்த இலங்கையில் இடதுசாரிகள் நம்பி கிடக்கிறதுக்கு இதுகள் தான் சில காரணங்கள். கொல்லிநாடு சிவா என்ன பேர் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு சந்தர்ப்பவாதிகளாக மாறி போயிட்டாங்க சொன்னாங்க. அங்கே வந்தவங்க நாங்கள் முதல் சிங்களவர்கள் அது கூட கம்யூனிஸ்டோட சிந்தனை வெளிப்பாடு ஒரு மேலே இந்த 47ஆம் ஆண்டு குடிமை பறித்தோடனே தொண்டமானாக்களும் சரி ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தலை. உண்மையாக அந்த பேருக்கு இதில் போயிருந்து குதிரைப்படை ஆயுஷமாக வந்து கமாது காட்டினதை ஒழிய தொடர்ச்சியான ஒரு இதை செய்யலை. அப்போ தான் அதுக்கு கூட வருகிறது இதுகள்லாம் இதுகளை பதிவு பிரஜைன்னு சொல்லி இலங்கையில் பதிவு பிரஜை முதலாம் கொண்டு வராங்க. அழகாக 3 சிவலிங்கம் எழுதுகிறார் பேப்பர் பிரஜைன்னு சொல்லி அன்றைக்கு சோழனோட கதை எழுதுகிறார். அவங்க இது வந்து பேப்பர் நாங்கள் இலங்கை பிரஜையா இல்லையா இலங்கையரா இல்லையாங்கிறது பேப்பரை வச்சு கொண்டு படம் கொண்டு ஆகவே அந்த தனித்ததை டாப் அவங்க தனியை பிரித்து காட்டுறதுக்காக கொண்டு வராங்க. சரி, சில அமுலாக்க சட்டங்களை கொண்டு வராங்க. சரி, எப்படி அவங்களை எந்த அளவுக்கு அந்த மலையை மக்களை ஒடுக்க முடியுமோ அந்த ஒடுக்குகின்ற அந்த தலைமைத்துவங்களை விரும்பாங்க. இந்த பாடசாலைகளை கூட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கேட்போ பண்ண தொடங்குது. 47க்கு பிறகு எல்லா பாடசாலையும் செய்யலை. எஸ்டேட்டுக்குள்ள எல்லா பாடம் இருக்காது. அதெல்லாம் தோட்ட பாடசாலை அது 5ஆம் மணி அப்படி இருக்கட்டும். அவங்க அரசாங்கம் இருக்கவில்லை. நகரத்தில் இந்த பாடசாலை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க 2 மீடியம் ஆக்குனாங்க. சிங்கள மீடியம் தமிழ் மீடியம். கடவாக்கரையில் இது நிறைய பாடசாலை பார்த்துக்கிறேன். காலையில் சிங்கள மாணவர்கள் போவாங்க, 1:30 மணி போய் தமிழ் மாணவர்கள் 4 மணி வரை படித்து போட்டுவாங்க. அதான் நீண்ட காலம் 28க்கு பிறகு அந்த மாற்றங்கள் வந்து தனித்தனி பாடசாலைகளை கட்டி கொண்டு போகின்ற பாடசாலைகளாக இருக்கிறது. இப்படி சரி போகின்றது. அந்த போராட்டங்கள் ஒரு வீடு கொண்டு விடுகிற தண்ணி அதில் இன்னொரு சொல்லுவாங்க ஊரவழி போராட்டம். தேகாலையில்
கேகாலையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. இந்த தேசியமயமாக்கல்ன்றதில் காணிகளை பிரித்து சிங்கள வழக்கம் குடியேற்றினதும் சிங்கள கொடுத்தது. அதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த கேரள மாவட்டம் இன்றைக்கு கேரள மாவட்டத்தில் போய் தமிழில் பேசவே முடியாது. ஆனால் அந்த 47ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கேகாலையில் எட்டியாந்தோட்டையில் ரெண்டாமுறையில் வளாமுறையில் மிக செறிவான மக்கள் கூட்டம் வாழ்ந்துருக்கிறாங்க. 1,21,000 பேர் அங்கே பேரங்கத்தில் எதிர்பார்க்குறாங்க. சரி, அதுக்கு பிறகு கழிஞ்சு வராங்க. டிஎஸ் நகர காலத்தில் முதலாவது போராட்டம் உள்ள வழி போராட்டம்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ கடைசியாக ஈடுபட்ட கொஞ்சம் பேர் கடைசியாக எல்லாரும் சமாதானம் வந்த பிறகு அவங்களை பிடிச்சி 3 மாதம் சிறையில் போட்டு 363 பேரை கைது செய்து 1000 ரூபாய் தண்டப்பணமும் 3 மாதம் கடவுளையும் விதிக்கிற அளவுக்கு அந்த நீலாம் கேகால அப்படி இருந்தது. சரி, அது ஏன் வருதுன்னு சரி. பிறகு இந்த இதுக்குள்ள தொண்டமானுடைய நடவடிக்கையின் காரணமாக சீடவுசிலிருந்து பெரிய சுந்தரம் அவுட்டர் மாதிரி ராஜலிங்கத்தை வெளியேற்றார். இதை செய்தது ராஜலிங்கம் குஷிலாவை பேசிக்க கொண்டவர். சாதி படித்தது எல்லாம் முடிச்சுன்னா மறைய காந்தியன் சொன்னவர் அவரை வெளியேற்றாங்க. பிறகு அசிஷை வெளியேற்றாங்க. அசிஷ் மதத்தில் இருக்கிறார். அசிஷ் அது பூர்வ புஜாரத்தி தமிழ் கொஞ்சம் அழகாக பேச வராது. பிறகு துடிச்சுட்டு அடிப்பாங்க தானே அடிச்சு அசிஷையும் வெளியேற்றினு அசிஷ் போய் ஜனநாயகத்துள்ளாக சாதனிக்கிறார். இவர் இலங்கை தொழிலாளர் சென்ற ஆட்சியை போட்டு தொண்டமானோட கையகப்படுத்துறார். பிறகு வெளியேன் வெளியேறார். தொண்டமானோட வெளியேன் வெளியெடுப்பு இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அவரை கோட்பாடு என்னன்னு சொன்னால் வெளியேன் மனுஷன் ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஒரு தொழிலாளி தான் தலைவராக இருக்கணும் தான் அவரோட கோட்பாடு. அதை வந்து அந்த தொழிற்சங்கத்தை செய்து கொண்டு போகிறாங்க. இப்படி தான் இந்த இவங்களை போக்கு போகிறது, போராட்டங்களை மடங்கடிக்கிற தன்மைகளாக காணப்படுகிறது. தொண்டமானுடைய எதிர்ச்சி அதிகாரம் அங்கே கையோங்குகிறது. இந்த வேளையில் தான் பிறகு 58ஆம் ஆண்டு இனக்கலவரம் வருகிறது. 56ஆம் ஆண்டு எஸ்டாபிஷ்மெண்ட் தனிச்சு கிடைச்சத்தை கொண்டு வந்தார். அதில் பதுளையில் 58 கலவரத்தை பதுளையெல்லாம் பதுளை கலவரத்து காரணம் வெளிமலையில் கேள்வி ராஜரமன். சரி, அப்போ அதுதான் முதலாவது கலவரமாக பதிவு செய்யப்படுகிறது. பதுளை கையில் போராட்டமும் கட்டணில் குட்டியா கலவரம் போராட்டமும் தான் அந்த இனக்கலவரத்தை இருக்கு நின்றாங்க. ஏன்னா அந்த குட்டியா கலையை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு பேரே குட்டியா கலவரம் இருக்குது. பிறகு இந்த 80களுக்கு பிறகு இந்த செக் பாயிண்டில் இந்த குட்டியாக்களை இந்த ஸ்டேட்டில் வாரம் நிறைய பின்மாட்டி போடுவாங்க. குட்டியாக்கள் எல்லாரும் 2 காரணம். ஒன்று பேர் அப்படி இருந்தது, இன்னொன்று இந்த இவங்கள் இந்த குட்டியாக்கலக்காராக்கள் 58ஆம் ஆண்டு காலத்திலே பலாங்கடை பக்கத்தில் சிங்களம் அடித்து கிளைச்சாக்கணும். அந்த ஸ்டேட்டில் ஒரு பெரிய வீரச்சிருந்த அடையாளமாக நிறைய இயக்கமாக்கள்லாம் இருந்தவங்க எங்கள் செக் பண்ணி குட்டியாக்கள் குட்டியான குடிச்சு அப்படின்னு பாட்டி வச்சு கடைசியாக தான் செக் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்படியான தன்மைகள் அவங்க ஏற்படுத்தப்படுறது. இவைகள்லாம் இந்த நூலில் சில வாரங்களெல்லாம் இங்கே அழகாக பதிவு செய்யப்படுறது. சரி, பிறகு பண்டராயக்காக வந்து சரி. அப்போ அதுக்கு அந்த நாடகத்தை ஒரு பேச்சுவார்த்தைன்றது இந்த சிறுமா சாஸ்திரி ஒப்பந்தம். அது உண்மையாக 1,09,25,000 பேரை ஒரு கடு மோசமான ஒப்பந்தம். இந்த அதில் அவங்க தூக்கி வைக்கிறாங்க. 1,00,000 பேர் இப்படி குறையா தூக்கி வச்சு போட்டு 5,400,000 பேர் இந்தியா எடுக்கணும், 3,00,000 பேர் நாங்கள் எடுக்கணும், 5 8 கால் அது 1.5 கணக்கு பண்ணணும். இப்படி தான் நாங்கள் பார்க்குறாங்க. 1.5 பேசாமல் ரூபா பார்த்துக்கணும், 5 கால் எடுக்கணும், நாங்கள் 3 பேர் எடுக்கணும்னு சொல்லி தொண்டமான சபையில் இருக்கிற அரசாங்கத்தில் அந்த ஒப்பந்தம் சினிமா சாஸ்திர ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. அது லால் சாஸ்திர தற்காலிக இந்திரா காந்தி இருந்திருந்தால் நேரு இருந்திருந்தால் இந்த ஒப்பந்தம் வந்திருக்காது. எங்களுக்கு இப்படி இந்திரா காந்தி இழப்பு பெரிய இழப்பு போராட்டத்துக்கு வந்தது. அது மாதிரி நேரு இருந்திருந்தால் இந்த இழப்பு அங்கே வந்திருக்காது. நேரு இறந்து போக இடையில் வந்த லால் பகதூர் சாஸ்திரிய சினிமா மூளை கழிவு இதை சொல்லி செய்து ஒப்பந்தம் பண்ணி அந்த சினிமா சாஸ்திர ஒப்பந்தத்தை செய்தோன்னு அது இடதுசாரிகள் பேசுகிற இவங்கள் ஒருத்தர் பேசுகிற அவங்கள அப்படியே அனுப்புவாங்க. அதில் மிக ஹிந்தி கொண்டு ராமானுஜ கப்பல் உண்டு. அது அது கோச்சிக்கு பேர் ஒப்பாரி கோச்சி எழுவாங்க. ஏன்றால் கூட்டமாக அவங்கள் போகிறது. மேலே நான் சொன்னது கூட அந்த மக்கள் அந்த இந்த சினிமா சாஸ்திர ஒப்பந்த நடைமுறைக்கு அதை வந்து பண்ணாமல் இவங்க குடியுரிமை படிக்காமல் விட்டுருந்தாங்க. அவங்க தான் 25,00,000 பேர் எங்களை விட பெரும்பான்மையாக இருப்பாங்க. ஆகவே அந்த 5வது காலகட்டம் என்பது 21 பிறகு 83 வரை போகிறது. அதில் அதுக்கு கூட தான் நாங்கள் பார்த்தெல்லாம் சோழ்வடிக்குள்ளாக வருகிறது. 71 பிறகு 72 முதலாம் குடியரசு வருகிறது, 2ஆம் குடியரசு வருகிறது. தேசியமயமாக எஸ்டேட்டுகளில் வந்து எல்லாத்தையும் தேசியமயமாக்குறாங்க. உண்மையில தேசியமயமாக்குறதுன்னு சொல்கிறதை என்னன்னு சொன்னால் எல்லாரும் யோசிச்சோன்னா அரசாங்கம் எடுக்க போகுதுன்னு சொன்னால் அரசாங்கம் எடுத்தால் அது ஒரு சிங்களமயமாக்குறது தான். சரி, அதில் அழகாக சொல்கிறாங்க சார். தேசியமயமாக்கம் பண்ணுறது இந்த கிராமப்புறங்களில் தொழிலாளர்களை கொண்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. தனித்தனி தமிழ் தொழிலாளர் தோட்டங்களுக்குள்ள
மத்திய மன்னர் நூறையாவது தவிர மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் சிங்கள தொழிலாளர்கள் வந்து சேர்ந்து அங்கே அவங்க அந்த போராட்ட குணாம்சம் இடையில் வந்துடுவாங்க இவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க போராட்ட குணாம்சங்களை இல்லாமல் இருக்கிறாங்க ஆகவே சிங்கள தொழிலாளர்கள் கொண்டு தோட்ட நிர்வாகம் எல்லாம் வெள்ளக்காரன் நான் முதல் தொடர்பு அதிகாரத்தில் வந்த வெள்ளக்காரன் தான் சிங்கள பிரபுத்துவ குடும்பத்திலிருந்து சிங்களவர்கள் தான் தோட்டத்துறைமார்கள் வராங்க கண்காணி மட்டும் அவங்க இருப்பாங்க லேபர்ஸ் கண்காணி மட்டும் இருப்பாங்க உங்கள் வார சூப்பர்வைசர் வார கணக்கு பண்ண மாறாருன்னு சொன்னால் சிங்களவர்கள் அது உண்மையாக கொடுங்குறோன்னு சொன்னால் 40 வருஷமாக 50 வருஷமாக குழந்தைடுக்கிற ஒரு தொழிலாளியை பார்த்து நேற்று வேலைக்கு வந்த ஒரு சிங்களா இப்படி கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அவர் தொடர்ந்து வந்து சம்மந்தமே இருக்காது. அவர் சிங்களத்தில் காலையில் பிறந்தவராக இருப்பார். அவர் வந்து இவங்களுக்கு வேலை சொல்லிக் கொடுப்பார், இவங்களை விரட்டுவார், ஊட்டுவார். தேசியமயமாக்கல் நடந்த இந்த வேலைகள் தான் சிங்கள குடியேற்றங்களை செய்ய தொடங்கினது. இது ஒரு பாரிய ஒரு அதே விட 71ஆம் ஆண்டு பஞ்சம் ஒன்று வருகிறது. இப்போ நாங்கள் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு 70 அந்த காலகட்டத்தில் வந்தது. ஒரு 78 அரசியல் மாறுறதுக்கு இங்கே ஒரு காரணம் வந்து அதில் மிக பாதிக்கப்பட்டதில்லை மலைய மக்கள். அந்த சாப்பாடு சிங்கள கிராமப்புறங்களோட எங்கட பிரதேசங்களில் உள்ள உணவு அதுக்கு அரிசிக்கான மாற்று எல்லாமங்கிட்ட இருந்தது. அவங்களோட தேயிலை ஏதோ ஒரு நிமிஷத்தில் மிக கடுமையான பஞ்சங்களை பாதித்தாங்க. அதில் நான் எப்படி ஒன்று முள்ளையா போராட்டம் பற்றி கேட்கமோ, உருளவழி போராட்டத்தை பற்றி கேட்கமோ, சிவனி லட்சுமணன் பற்றி ஒரு போராட்டம் இங்கே வெடிக்கிறது. கலாக்கலையில் எங்களுடைய தோல் போயிருப்பாங்க நினைக்கிறேன். தேவன் வட்டப்படை தேவனில் காணியை வந்து அளக்கிறாங்க. நட்சத்திரம்னு சொல்லி காணியை அளக்கக்கூட அந்த போராட்டத்தில் ஒரு கொடியில் பிறந்து போகிறாங்க சிவன் லட்சுமணன் சொல்லி. உடனே என்னென்னா அது வந்து சும்மா அடக்காமல் நடக்குது. பிறந்தவன் இந்த தொழிற்சங்கம் இல்லை ஒரு ஆனால் டக்கு தொண்டமாநகர தலையை போடுறோம். அது பெரிய ஒரு அதுவும் அந்த நிறையா மாவட்டம் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் பள்ளிக்கூடங்கள் ஸ்ட்ரைக்லேருந்து டீச்சர் மாதிரிலாம் இருந்து ரோட்டாக எல்லாம் போய் செய்து இந்த 78ஆம் ஆண்டு இவங்க ஃபுல்லாக அவுட் ஆகிறதுக்கு அந்த சிவலட்சுமனுடைய அந்த போராட்டம் மிக பிரதானமான இருக்குது. அது மாதிரி டெல்டா சங்குவாரி பக்கம் குஜரா பக்கம் இந்த நட்சத்திரத்துக்கு காணிகளாக பிரித்து கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பிரச்சனை நடக்கிறது. ஒரு ரத்த அஞ்சல் இந்த அதில் என்னன்னு சொன்னால் அந்த வேலையில் ஒரு முக்கியமான கட்டத்தை பதிவு செய்கிறாங்க. நாங்கள் அந்த போக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இதற்கான ஆதரவு தளம் வந்துருக்காங்க. ஒரு கைஸ்கரிப்பெல்லாம் நடந்து நிதியெல்லாம் திரட்டி அங்கே வந்து உதவியெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. பிறகு தான் அதுக்கு பிறகு தான் செய்யறான்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் தெரிஞ்சது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அதில் தொண்டமானம் வந்திருக்கிறாரு. பட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழில் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்போ அவர் தொண்டமானதில் போயிட்டு அந்த கடைசி மாநாடு போல அது தமிழில் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து இலங்கை தொழிலாளர் கழகம் ஒரு தொழிற்சங்கம் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே மலையத்தில் தொடங்குறது. அது கொஞ்சம் காலம் வேலை செய்யுது. பிறகு பார்த்தா சொந்தமாக அவங்க தொடர்ந்து தொடர விட்ட சிக்கல் தங்கள் சிக்கலாக இருக்கணும். அதை நிப்பாட்டுறதும் ஒரு காரணம் இவங்களோட கூட்டமைப்பு யாக்களோட ஒரு தொடர்பை பேணி அதை பிற நிறுத்தினாங்க. ஒரு கட்சி பிரச்சனை மண் சம்பந்தமாக உண்மை, நிதி சம்பந்தமாக உண்மையெல்லாம் வருகிறது. அப்படியே வந்து 78ஆம் ஆண்டு தேர்தல் வந்த உடனே இல்லை தொண்டமான அப்போ திருப்பி ஓரளவு கொஞ்சம் பேர் வாக்குறுதி கிடைச்சது காரணமாக கொஞ்சம் போட்டுக்கணுமா தோல்மையில் சிங்கள தொண்டமான பழையத்தில் போயிட்டு அது மேலே ரெட்டை இணைத்து போகுது சிங்களவர்கள் தொண்டனம் பார்க்க போகுது. அப்போ சினிமா பண்ணுறாங்க பார்க்குறாங்க. தன்னுடைய மகனுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணுன்றதுக்காக 3 அங்க தொகுதியை ஸ்பெஷலாக டிசைட் பண்ணி 3 அங்க தொகுதியாக்கி காங்கிரஸ் நாயக்கா 1,000 அன்றா பண்ணுறாங்க 2,000 தொண்டமான 3,000 அவங்க திரிசப்பட்டு இந்த ஒரு வருகிறார். இந்த இப்போ மெல்ல இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவுக்கு அனுப்புகிற தன்மையெல்லாம் மெல்ல குறைஞ்சி கொண்டு நாங்கள் அங்கே இருக்கணும் ஒன்று தேவைப்பாடு ஒன்று வருகிறது. அப்போ அதை ஓரளவுக்கு அதை விலாசவரிக்கம் திருச்செந்தூரில் கொண்டாக்குற நான் வெளிக்கிட்டு ஓரளவுக்கு அரசியல் வித்தியாசமான தொண்டமானது கொஞ்சம் வித்தியாசமான அரசியலை செய்ய வெளிக்கிறக்குள்ள அது இந்த இடைப்பட்ட காலத்தில் இளைஞர் பேரவை ஆக்கள்லாம் அங்கே போகிறாங்க. போய் சிவகுமார் நாக்கள்லாம் அங்கே போய் நின்று ஓரளவுக்கு வடக்குக்கும் மலையத்துக்குமான தொடர்பாடு அதை இருக்கிறது. கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது, சிந்தனை மாற்றம் இருக்கிறது. அந்த 1-2 பேர் பல்கலைக்கழகத்துக்கு வந்து சரி நித்யானந்த கொண்டாங்க பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து செய்யக்கூட நாங்கள் இந்த அங்கே இருக்கணும் என்று தன்மை. அப்போ அப்பயே காலமாக இன்னொரு புத்தகம் பெருந்தோட தொழிலாளர் எதிர்காலம் என்னன்னு சொல்லி ஒரு புத்தகம் 81ஆம் ஆண்டு ஈத்தோக்கா போடுறதுன்னு சொன்னால் எல்லோரும் இந்தியா போகணும் கூட சிக்கலாக போயிருந்து போட்டு நாங்கள் இருக்கணுன்ற நிலப்பாட்டை அங்கே கொண்டு வராங்க. அந்த தன்னை வருகிறது. பிறகு அது வந்து அந்த 81ஆம் ஆண்டு வரிசை அடிக்கடி வரிசை என்னென்றால் அந்த மறுநாட்டில் இப்படி இங்கே நாங்கள் குறிப்பிட்ட வரிசையில் தான் பார்த்துருக்கோம். அங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு தேர்தல் முடியும் வரையும் ஒரு வரிசையில் ஒன்று நடக்கும். எங்கே ஒரு எஸ்எல் நடக்கும். அது ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு அது எஸ்எலுக்கு தோத்தாலும் சரி யூனுக்கு தோத்தாலும் சரி அடி கொடுக்கும். அங்கே உங்களை வேணாம் என்ன அது எங்கே
கல்லறிஞர் நாய் காலத்துக்குமே அது மாதிரி தான் பன்னாட்டில் தொடர்ச்சியாக எங்காவது வந்து கொண்டு இப்பயும் கூட சின்ன சின்ன இடங்கள் வந்து தான் இருக்கிறது. அந்த வகையில் 83ஆம் ஆண்டு உங்களுக்கு பாரிய இது கொண்டு வருது. ஆனால் 83ஆம் ஆண்டு பாரியது வர 87க்குள்ளேயே வடகிழக்குள்ள உள்ள அமைப்புகள் அந்த வேலை திட்டத்தை இதை தொடங்கிட்டாங்க. அங்கே போய் ஓரளவுக்கு அரசு விழிப்புணர்வு அமைச்சு இளைஞர் போனோம், ஹீரோ சாப்பிட போனோம், பழைய போய் எல்லாரும் அங்கே ஓரளவுக்கு பழையத்தை விழிப்புணர்வு கூட்டுறதில் செய்கிறாங்க. 83ஆம் ஆண்டு அங்கே இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறது ஒரு எல்லாருமே அடிபட்டு வந்தார்கள். ஆரம்பத்தில் இந்த அங்கே மண்ணாட்டில் வந்து இயக்கங்கள் போனாக்கள் நாங்கள் பார்க்க மட்டும் வந்தால் அதில் ஏதோ எங்கள் கடையை கற்ற வச்சு வரிசையில் பாதிக்கப்பட்டு அங்கே குடியேற்றப்பட்டு அனுப்பப்பட்டாக்கள் தான் பண்ணுறாங்க. சரி, தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு வரை இப்போ இதில் இந்த புத்தகம் வந்து நான் திருப்பி சொன்னேன். நான் கிட்டத்தட்ட இந்த கணிப்பின்படி 4 பதிப்பு பண்ணிருக்கிறது. 84ஆம் ஆண்டு வெளியிட்டால் இப்போ 2004 தொடங்கி 40 வருஷம். ஆனால் இன்றைக்கு இந்த புத்தகத்துடைய பெருமதி குறையவில்லை என்று சொல்கிறோம். 6 போனாலும் இந்த புத்தகத்துக்கு மேலே வேணும்னா மலையத்தை அடுத்த கட்டத்தில் நோக்குவாங்க. இன்ற அளவுக்கு மிகப்பெரிய மலையம் சம்பந்தமான நாங்கள் நிறைய சொல்லப்படும் எல்லா விடயங்களும் உள்ளடக்கியதாக. அப்போ அதில் 4வது எழுதுகிறாங்க. சரி, காரணம் எனக்கு அது முடியாதுன்னு சொல்ல கொஞ்சம் போஸ்ட் பண்ணித்தான் சின்னமாடா சொல்கிறதான் என்ன பாலகுமார் கொடுக்குறாரு கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் பிடிங்கன்னு சொல்லி. அப்போ பாலகுமார் போய் கடைசி ஒரே ஒரு ஆளை கொடுக்குறாங்க. அவருக்கு உதவிக்கு கண்ணன் ஒரு ஆளை கொடுக்குறாங்க. அவர் கண்ணன் அவர் நம்பாடுபுரத்தில் போய் எழுதுகிறாங்க. சார் 4வது பிள்ளைங்க கடைசி 6 பார்த்தேன் இங்கே வந்து அவர் அந்த கண்ணன் அவர் தான் வந்து சொன்னால் நான் கண்ணில் புத்தகத்தை சம்மந்தப்பட்டாங்க. நான் புத்தகம் வாங்கி கொண்டு போக கூட எனக்கு முதல் பார்க்குறது தெரியும் கண்ணன் ஒரு போயிருக்கிறான்னு சொல்லி. அது நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் இல்லை உண்மையாக அந்த புத்தகம் ஒரு கட்டத்தில் மண்ணாட்டில் இல்லை. நாங்கள் வந்து தேடி பிடிச்சி இந்த போட்டோ குடி அடிச்சு வாங்கி தேடி அந்த நாளையே நினைச்சு ஒரு பெருமது வாங்கிட்ட பிரச்சனை. இன்றைக்கு தான் தோரம் செலுத்துகிறார் ஒரு புத்தகம் 6 எழுதினாலும் இந்த புத்தகம் தான் அதுக்கான சாத்தியம் மிக பெருமதியாகும். சரி, நான் நினைக்கிறேன் அந்த இந்த இப்போ 40 வருடம் இல்லை, சரி 400 வருடம் போனாலும் இந்த 20ஆம் நூற்றாண்டு நவீன அடிமைத்தனம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு ஆய்வு கால மாதம் தன்னுடைய சொன்னாலும் கூட நான் என்ன சொன்னேன், அந்த முன்னுக்கு சொன்னாங்க வந்து ஹீரோ சொல்கிற அமைப்பு இல்லாமல் இருந்தால் அதை எழுதுகள் சொல்லாமல் இருந்தால் இவர் பொக்கிஷம் வந்து மலையத்துக்கு இல்லை ஒட்டுமொத்தமாக மலையத்துக்கு பேசுகிற எல்லாருக்கும் கிடைத்திருக்காங்கிறது மிக பெரிய சரி. அதனால் அரசியல் பேசுகிறோம் இன்னும் நான் பிரச்சனை அரசியல் இருந்தாங்கன்னா பேசுகிறோம் வந்தாங்க எல்லாரும் வந்து போய் சந்திரசேகர் மந்திரில் தெரிய மந்திரி இப்படி வந்து போனாலும் கூட சரி. இன்றைக்கும் அந்த மக்கள் கூலிக்காக போராடுறாங்க. நினைக்கிறேன் இலங்கையிலே கூலிக்காக போராடுற சமூகம் இன்றைக்கு அவங்க தான். இப்போ திருப்பி தொடங்கிட்டாங்க சம்பளத்துக்கு கூலிக்காக போகிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் இல்லமற்ற மக்களாக இருக்கிறது அந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ அண்மை காலமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இருக்கிற உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அதை கேட்க மாட்டோம்னு சொல்லி இப்போ அதையும் விட்டு வேலைக்கான ஒன்றுக்கு வெளியில் போகிறதுக்காகவே கூலிக்கான போராட்டமும் இல்லத்துக்கான போராட்டமும் ஒரு நிரந்தரமான அல்லது தூர நோக்கில் ஒரு தலைமைத்துவம் இல்லாத சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. அதை பெரிய அளவில் ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. மட்டுமல்லாது இது சம்பந்தமான கருத்துக்களை இன்னும் தலைவர்களும் பகிர்ந்து இந்நூலை அவர்களும் பெறுவதற்கான ஆவணம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எங்களுடைய நூல் பகிர்ந்தளிப்போம். அடுத்து நம்பியுடைய அடிப்படையில் அதை நாளைக்கு செய்யலாம். இந்த நூல் அறிமுக நிகழ்வில் கலந்து சிறப்பித்த இங்கு வருகிற சார்பாக எங்களுடைய நன்றி வந்த வழக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம்.